அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டருடைய மறு ஒளிபரப்பிற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், வயதானதுக்கு அப்புறம் தோல் சுருக்கம்ங்கிறது அது நேச்சுரல் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் இளம் வயதில் நிறைய பேருக்கு குறிப்பாக இந்த மூக்கு பக்கத்தில், கண்கள் பக்கத்துலலாம் முக சுருக்கங்கள் இருக்கும், நெத்தியில் நிறைய சுருக்கங்கள் இருக்கும். இதை சர்ஜரி மட்டும்தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டா, இல்லை மருந்து மாத்திரைகள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சிகிச்சைகள் இருக்கா? அதாவதுமா இந்த வயசில் வர்றது, வயசுக்கு கடந்ததுக்கப்புறம் வர்றது, அது நம்ம அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா டைனமிக் ரிங்கிள்ஸ். டைனமிக் அப்படின்னா நம்ம அந்த வேகமான வயசில் வரக்கூடியது. வேகமான வயசுங்கிறது 20லேருந்து 45. 45க்கு அப்புறம் பொதுவாகவுமே வேகம் குறைஞ்சி போன வயசு, நம்ம ஆக்டிவாக இருக்கிற அந்த வயசு. அதனால தான் அதுக்கு பேர் டைனமிக் ரிங்கிள்ஸ். அந்த டைனமிக் ரிங்கிள்ஸுக்கு தாண்டாமா ட்ரீட்மெண்ட். ஓகே, டைனமிக் இல்லாத இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்போ நம்ம டைனமிக்காக இருக்கக்கூடிய ரிங்கில் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போக விட்டுறக்கூடாது. அப்போ நம்ம 40 வயசில் சுருக்கம் வருதுன்னு வை, நாம் 50 வயசில் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த சுருக்கம் வயோதிக சுருக்கம் ஆனதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஓகே, அப்போ 40 வயசில் வந்துட்டு அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு அபிப்பிராயம் எப்படின்னா, இன்னொரு 5 வருஷம் ஓடட்டும் பார்ப்போம் அப்படிம்பாங்க. 5 வருஷம் கழித்து சோறு பழைய சோறு ஆயிடுச்சுன்னா அது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாது. அது மாதிரி இந்த தோல் கம்ப்ளீட்டாக அந்த கீழே இருக்கிற இலாஸ்டிக் டிஷ்யூ, கொலாஜன் ரெண்டுமே சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சாக்ஸ் போடுறோம், 1 மாதம் போகிறோம், 2 மாதம் போகிறோம், 3 மாதம் போகிறோம், மேலே இருக்க இலாஸ்டிக் டிஷ்யூ போயிடுது, அதுக்கப்புறம் சாக்ஸை போட முடியல. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு கீழே இலாஸ்டிக் டிஷ்யூ, இது ஸ்கின்னுக்கு கீழே இலாஸ்டிக் டிஷ்யூ இருக்குது, கொலாஜன் இருக்குது, ரெண்டுமே நம்ம இறுக்கி பிடிச்சிக்கு நிற்கிது. இந்த இது கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி போய் விழுந்துக்கிடும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டிஃபாக வச்சுருக்கணும், இந்த இலாஸ்டிக் டிஷ்யூ இதையும். அப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் அதை ட்ரீட் பண்ணணும்? ட்ரீட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் டைனமிக்காக இருக்கிற ஸ்டேஜில். நீ 55 வயசுக்கு அப்புறம் நான் போட்டாக்ஸ் போடுவேன், 55 வயசுக்கு அப்புறம் லேசர் பண்ணுவேன், 55 வயசுக்கு அப்புறம் கெமிக்கல் பீலிங் பண்ணுவேன், 55 வயசுக்கு அப்புறம் தெர்மாஜ் பண்ணுவேன், பிரயோஜனம் பெருசாக இருக்காது. ஏன்னா நமக்கு அந்த வயோதிக சுருக்கம் வருது அப்படிங்கிறது பொதுவாக இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குடாமா. நிச்சயமா, அது என்னன்னு பேசலாம் டாக்டர். முன்னேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து ராணி பேசுறேங்க மேடம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. முடி ரொம்ப உதிரதுங்க மேடம். சொல்லுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா சொல்லுடாமா. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் திருப்பூர் ராணி, சொல்லுமா. முடி ரொம்ப உதிரதுங்க சார். இந்த இரும்பலுக்குன்னு ஒரு மாசம் மருந்து சாப்பிட்டாங்க. அது என்ன ஆச்சுனாக்கா முடி பூராமே அப்படி புடிச்சு இழுக்கம்னா அப்படியே வேற வேற வந்துட்டே இருக்கு. இருமலுக்கு டானிக் குடிச்சா முடி உதிர்ந்துருமாமா? இல்லைங்க சார், அது 2-3 வருஷமாவே பாத்தீங்கன்னா வறட்டு இரும்பல் மாதிரி வந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு நுரையீரல் அலர்ஜி மாதிரி இருக்குன்ட்டு மாத்திரை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சரிம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அதாவது இந்த பெண்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கதை என்றைக்கும் எல்லாத்துக்கும் வச்சுருப்பாங்க. ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எதனால் வருதுன்னு அவங்களா நினச்சாங்க அப்படின்னா, இல்லை சார் 10 நாளைக்கு முன்னாடி முட்டை சாப்பிட்டேன் சார், தலையில் கொப்பளம் வந்துருச்சு சார் அப்படிம்பாங்க. இந்த முட்டைக்கும் கொப்பளத்துக்கும் என்ன இருக்குங்கிறது தெரியாது. இதனாலேயே இந்த லேடிஸ் பேசும்போது நம்ம செவிடாயிடணும். ஏன்னா அவங்க சொல்கிறத மாத்திரம்தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதே சொல்லுங்கள் அப்படின்னு விட்டுற வேண்டியது. இது எப்படி அப்படின்னா, சார் முருங்கை மரத்தில் புழு இருந்துச்சு, அந்த புழுவை பார்த்தோன்னே எனக்கு அரிப்பு வந்துருச்சு அப்படிம்பாங்க. அந்த புழுவுக்கும் இவங்க அரிப்புக்கும் என்ன சம்மந்தம் நமக்கு தெரியாது. அதாவது புழு மேலே விழுந்துச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, புழுவை நான் பார்த்தேன் அரிப்பு வந்துருச்சு அப்படிம்பாங்க. நாங்கள் என்ன செய்கிறது, முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படியாம்மான்னு கேட்டுக்கிட்டே இருந்தது போய் இப்போ ஆமாம்மா அது அப்படித்தாம்மா, அது இந்த புழுவை பார்க்கக்கூடாதுமா, புழுவை பார்த்தா வந்துடும். ஆமாம் சார், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சார், இனி புழுவை நான் பார்க்கவே மாட்டேன் சார். இப்போ கடைசியாக வரும்போதெல்லாம் ஏம்மா உன் வீட்டில் முருங்கை மரம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாம் சார் அதனால தான்மா வருது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பதில் கிடைக்குதோ அதை மாத்திரம் சொல்லுவாங்க. இவங்க பாருங்கள், காஃப் சிரப் குடிக்கிறாங்களாம், அதனால் முடி வந்துருச்சான். காஃப் சிரப் குடிக்கிறவங்க லைஃப்பில், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் காஃப் சிரப் குடிக்காமல் யாரும் இருந்து வெளியே போக முடியாது. அப்போ எல்லாருக்கும் முடி உதிருதா? இல்லை. சரி, முடி உதிர்றது வேர்லேருந்து உதிருதா, பாதியாக உடையுதா? வேர்லேருந்து உதிர்ந்தா ஹார்மோன்,
உள்ளேருந்து இந்த பாதியாக உடஞ்சா நியூட்ரிஷனல். அப்போ நீங்கள் வேர்லேருந்து உதிருது அப்படின்னு கேட்டால் தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும், பிசிஓடி இருக்கான்னு பார்க்கணும். இந்த 2 இல்லை அப்படின்னா இது வெறும் கம்ப்ளீட்டாக நியூட்ரிஷனல். நியூட்ரிஷனல் வந்து பொதுவாக அயன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, ஜிங்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. 3வது காரணம் பொடுகு. பொடுகு வந்து பொடுகு இல்லாதது பொம்பளை தலையே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. பொடுகு இருந்தால் பொடுகுக்கு மருந்து போடணும். நான் உங்களுக்கு சொல்கிறது தைராய்டு பாருங்கள். தைராய்டு 1 இல்லை அப்படின்னா நான் சொல்கிற ஸ்ப்ரே நோட் பண்ணிக்கிடுங்க. ஃபோலிக்ரோ. இந்த ஃபோலிக்ரோ ஸ்ப்ரேயை டெய்லி நைட் அடிச்சுக்கிடுங்க. சீக்ரோன்னு ஒரு சீரம் டெய்லி மார்னிங் போடுங்க. அயன் அண்ட் சிங்க் சேர்ந்தது சோஃபர். இதை காலையிலையும் நைட்டும் 3 மந்த்ஸ் போடுங்கம்மா, சரியாக போயிடும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். என்னோட பேர் சுரேஷ் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சுரேஷ். சார் என்னோட வயசு வந்து 24 வயசுங்க சார். சரி தம்பி. என்னோட வெயிட் வந்து 83 கிலோ இருக்கு சார். வெரி குட், சொல்லுங்க. 83 கிலோ இருக்கு சார். ஆனா என்னோட ஃபேஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா நீ என்ன 30 வயசு 35 வயசு ஆள் மாதிரி இருக்க, ஏன் உன் தோல்லாம் இப்பயே சுருங்கிருச்சு, ஏன் முடியெல்லாம் இப்ப அதிகமா கல்யாணம் ஆயிட்டாடா தம்பி? இல்ல டாக்டர், கல்யாணம் ஆகல டாக்டர். அப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்கு. அப்படிங்களா டாக்டர்? சரி டாக்டர்னா இப்போ உனக்கு வெயிட் குறைக்கணுமா இல்ல ஹேர் ஃபாலுக்கு பண்ணணுமா? டாக்டர் ஹேர் ஃபால் வெயிட் ரெண்டுமே குறைக்கணும் டாக்டர். நான் சொல்றதை கொஞ்சம் கேள. அதாவது பொதுவாக நம்ம வெயிட்டை வந்து எப்படி நம்ம கணக்கு பண்ணணும்? ஹைட் -100. இப்போ நான் 165 சென்டிமீட்டர் அப்படின்னா -100 65 சென்டிமீட்டர், 65 சென்டிமீட்டர். அந்த 65ங்கிறத நம்ம வெயிட்டுக்கு மாற்றிக்கிறோம், 65 கிலோ. ஹைட் -100, 165 -100 65. நீங்கள் 175னா -100 75. இதுதான் உங்களோட வெயிட் இருக்கணும். இதை இன்னொரு கால்குலேஷன் மெட்டபாலிக் ரேட். அந்த மெட்டபாலிக் ரேட் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாக வெயிட் ரொம்ப போடுறதில்ல. அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் குறையும், கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் கூடும். அப்போ மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது ஒரு நம்ம பாடி வந்து செரிக்கும் தன்மை எப்படி இருக்குங்கிறது தான். செரிக்கும் தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும், கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, உடம்பு போட்டுக்கிட்டே இருக்கும். செரிக்கும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க டன்னாக சாப்பிடுவாங்க, வெயிட்டே போட மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து தைராய்டு பார்க்கணும். அந்த தைராய்டு பார்த்தீங்கன்னா தைராய்டு 1 தான் இந்த மெட்டபாலிக் ரேட்டை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது. 2வது பிரெயினில் இருந்து வரக்கூடிய சில ஹார்மோன்ஸ். அப்போ ஹார்மோன் ஸ்டடி பண்ணணும், தைராய்டு பார்க்கணும். இதை 2ஐயும் பார்த்துக்கணுங்க தம்பி. இதை 2ஐயும் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இல்லை சார் இதில் 2மே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நாக்கு தான் தப்பு, நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம். நம்ம என்ன பண்ணணும்? நான் பொதுவாக இந்த மாதிரி 84 85 கிலோ வர்றவங்களுக்குலாம் சர்ஜரி லெவல் போகிறதில்ல. நான் சொல்கிறது எல்லாமே டயட்டிங் அப்புறம் டேப்லெட்ஸ். டயட்டிங் எப்படி அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றத அப்படியே பாதியாக்குங்க. காலையில் 4 இட்லி சாப்பிடுவீங்களா, 2 இட்லி சாப்பிடுங்க. மத்தியானம் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவீங்களா, அதை பாதி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 4 காஃபி குடிப்பீங்களா, 2 காஃபி குடிங்க. 1. 2வது தினம் 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் முரட்டுத்தனமான நடை. முரட்டுத்தனமான நடை, சும்மா இப்படியே தடவிக்கிட்டு போகக்கூடாது. நான் வேகமாக யாரையோ அடிக்க போகிற மாதிரி நடக்கணும். 2. 3வது இதுவும் குறையலை, என்னால் இதெல்லாம் சரி பண்ண முடியல அப்படின்னா ஃபேட் பர்னர் டேப்லெட் இருக்குது. ஃபேட்டை மாத்திரம் பேர்ன் பண்ணி விடும். பட் இந்த ஃபேட் பர்னர் போட்டாலும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் யூஸ்ஃபுல். கூட சேர்த்து மெட்ஃபார்மின். இந்த மெட்ஃபார்மின் பொதுவாக மெட்ஃபார்மின் வந்து லேடிஸுக்கு தானே கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ஒரு ஆன்டி டயபெட்டிக் ட்ரக். அந்த ட்ரக்கினோட வேலை என்னென்னா, நம்ம உடம்புல புது குளுக்கோஸ் ஃபார்மேஷனை தடுத்துறோம். சாப்பிட்றோம், சாப்பிட்டதை லிவர் வந்து புது குளுக்கோஸ் உண்டு பண்ணோம். அதாவது நியோ குளுக்கோஜெனிசிஸ், புது குளுக்கோஸ் ஃபார்மேஷன். இந்த புது சுகர் ஃபார்மேஷனை நிப்பாட்டக்கூடியது மெட்ஃபார்மின். ஸோ மெட்ஃபார்மினுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. மெட்ஃபார்மின் சாப்பிட்டா சுகர் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது வந்து அந்த ஃபேஸை மாத்திரம் நிப்பாட்டுறதுனால நார்மலாக நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆகிற கேலரி எல்லாம் குறைஞ்சிரும், ஃபேட் டெபாசிஷன் குறைஞ்சிரும். மெட்ஃபார்மின் டெய்லி நைட் ஒரு மாத்திரையும், ஃபேட் பர்னர் 3 வேளைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 84 கிலோ இருக்கிறவங்களுக்குலாம் அழகாக கொண்டாந்துடலாம் தம்பி. நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடணும். இதில் என்னென்னா, பேஷண்ட்
இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் மாத்திரம் பேஷண்ட்டோட இதுதான் முக்கியம். 90% பேஷண்ட்டு தான், 10% தான் நான். நீங்கள் கொஞ்சம் கையை கொடுத்தீங்கன்னா நான் தூக்கி விட்டுருவேன். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். நான் மன்னன் பேசுறேன். சார், உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு என்ன சந்தேகமோ கேளுங்க. இல்ல, டிவி வால்யூம்லாம் கம்மியா தான் மேடம் இருக்கு. சரி, கேளுங்க சார். மியூட் பண்ணியாச்சு. டாக்டர் பேசலாமா? சொல்லுங்க தம்பி. சவுதி மன்னா. டாக்டர் சொல்லுங்க தம்பி. பேசுறேன். சொல்லுங்க. சவுதிக்கே மன்னன் நீங்க தானா? சார், எனக்கு இல்ல, எனக்கு ஊரு மாயாரம். மாயாரத்துல இருந்து சவுதியில இருக்கேன். சரி, சொல்லுங்க சார். எனக்கு கண்ணுக்கும் கீழே லைட்டா சுருக்கம் விட ஆரம்பிக்குது சார். சரி. இப்போ நான் கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா எனக்கு ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நைட் டியூட்டி, அதாவது நைட் 7. தம்பி, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது தம்பி? 7 வரைக்கும். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு 23 ஆகுது சார். கல்யாணம் ஆயிட்டா? 23. இந்த பிப்ரவரி வந்துச்சுன்னா 24. இல்ல, இன்னும் ஆகல. சரி. கண்ணுக்கு கீழே சுருக்கம், அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்ல? இல்ல, அடுத்தது என்ன ப்ராப்ளம்னா கொஞ்ச நாளா வந்து ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகுது. என்னன்னு தெரியல. நானும் வந்து ஃபுல்லா ஹேர் சுத்தமா ரெடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 இன்ச்ல இது மாதிரி குறைச்சு வச்சு பார்த்தேன். என்னன்னு தெரியல, ஹேர் ஃபாலும் ரொம்ப குறையுது. ஆயில்ஸ் கொஞ்சம். தம்பி, உங்க அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா யாரா வழுக்கை? உங்க அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா யாருக்கு வழுக்கை இல்லை? இல்ல, யாருமே இல்ல. இல்ல, ஸ்டில் எங்க அப்பாவும் இப்ப எங்க தான் இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு எந்த ப்ராப்ளம் வழுக்கையான்னு தான் கேட்டேன். குடும்பத்துல யாராவது வழுக்க இருக்காங்களா? இல்ல சார். சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. பொதுவாக பேஷண்ட்ஸினோட இது கேட்டோம்னா, இப்போ நீங்கள் இவர்கிட்ட அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பாவுக்கு வழுக்க இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றுவாங்க. திரும்ப கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணோம்னா, இல்லை சார் நடுவில் கொஞ்சம் போல் இருக்குது அப்படிம்பாங்க. அது என்னதுப்பா அப்படின்னு கேட்போம். இல்லை சார் கொஞ்சம் தானே சார், அது வயசானதுக்கப்புறம் வந்துச்சு. அதாவது வயசானதுக்கப்புறம் வந்தாலும் சரி, வயசுக்கு அப்புறம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வழுக்கை இருந்தால் அந்த வழுக்கையினோட எந்த காரணமோ அது வந்து ஹெரிடிட்ரி. வழுக்கை வந்து ஹெரிடிட்ரி கிடையாது, வழுக்கைக்குரிய காரணம் ஹெரிடிட்ரி. அப்போ அந்த காரணம் என்ன அப்படின்னா, ஆண்ட்ரஜன்னு ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷனில் அதிகமாக இருக்குது. அந்த ஹார்மோனோட ஒரு உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போய் முடியை திங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, சார் நான் மாயவரத்துலேருந்து சவுதி போனேன், சவுதினால தான் முடி உதிருதும்பாங்க. மாயவரத்துலேருந்து மெட்ராஸ் வருவாங்க, மெட்ராஸில் வந்ததுனால தான் சார் முடி உதிருது, மெட்ராஸில் விட்டு வெளியே போயாச்சுன்னா முடி உதிருது நின்றுதும்பாங்க. அவங்க அதுக்கு ரீசன் சொல்கிறது தண்ணி மாறுது, சாப்பாடு மாறுது. தண்ணி மாறுறது, சாப்பாடு மாறுறதுலாம் ஹேர் ஃபால் வர்றதே இல்லை. அப்படி மெட்ராஸில் இதனால் மெட்ராஸுக்காக முடி உதிர்றதா இருந்தால் மெட்ராஸில் எல்லாரும் பாலைவனமாக தெரியணும். அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே இந்த உப்பு தண்ணி, ஹார்ட் வாட்டர், இது எல்லாம் ரீசன் அவுட் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பாட்டிகள் சொல்லி கொடுக்குறது. இல்லைடா தம்பி, நீ மாறினோடனே தண்ணி இப்படி மாறிடுச்சா, அதில் பூரா முடியெல்லாம் உதிர்ந்துருச்சா அப்படின்னு. முடி அப்படி உதிர்றதில்லை. முடியினோட வேறு தோலுக்கு கீழே இருக்குது, எதுவும் தோலுக்கு கீழே போகாது. முடி மேலே உதிர்ற முடி எல்லாமே திரும்ப முளைச்சிடும். ஒன்று. இப்போ இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸுக்கு இவருக்கு நான் சொல்கிற அட்வைஸ் 2 வருஷம் வைத்தியம் பண்ணணும். 2 வருஷம் வைத்தியம் பண்ணாருன்னா தப்பிச்சிருவார். இல்லைன்னா பாலைவனம், சஹாரா டெசர்ட். ஏன் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனா, இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறது, மருந்து போட்டோன்னே 15 நாளில் முடி முளைக்குமா? இவங்களோட கேள்வி, அடுத்த கேள்வி, 15 நாளில் முடி முளைச்சிருமா சார் அப்படிம்பாங்க. ஆமாப்பா, நீ கல்யாணம் பண்ணு, 15 நாளில் புள்ள பெற்ற முடியுமா அப்படின்னு கேட்பேன். இப்படியே யோசிப்பேன், பெற முடியாது சார். அப்போ அதே மாதிரி தான் இதுக்கும் 2 வருஷம் ஆகும். பொறுமை, ஒழுங்காக செய்யணும். இதில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, மினாக்சிடில், HARE 10% சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை டெய்லி நைட் தலைக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சொல்யூஷனோட எஃபெக்ட் எப்படி அப்படின்னு கேட்டால், இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ். இந்த மருந்து வந்து முன்னாடி மருந்தாக சாப்பிட்டுட்டு இருந்தது வந்து பிபி குறைக்கிறதுக்காக. இந்த மருந்தை வந்து மேலே ஸ்ப்ரே அடித்தோம் அப்படின்னா முடி முளைக்கும். ஸோ அந்த மருந்தினோட சைடு எஃபெக்ட் ஹேர் க்ரோத். உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முடி முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அதை நம்ம டாப்பிக்கெல்லாம் கொண்டாந்துட்டோம். 1. 2, ஃபினாஸ்ட்ரைட் மாத்திரையை ரெகுலராக 2 இயர்ஸ் போடணும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த HARE 10% சொல்யூஷன், ஹேர் 10%, இதை லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும். காலையில் க்ரோ சீரம், உங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதில், உங்கள் நல்லெண்ணெய்க்கு பதில் என்ன போடுறீங்களோ அதுக்கு பதில் இந்த க்ரோ சீரம், இதை 2 வருஷம் தொடர்ந்து பண்ணணும். கண்ணுக்கு கீழே இருக்கிற சுருக்கம்,
கண்ணுக்கு கீழே இருக்கிற சுருக்கம் இந்த 23 வயசில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இது வந்து பொதுவாகவுமே ஜெனட்டிக்காக வரலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம், மூணாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்கவங்களுக்கு வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியாவில் ரத்த ஓட்டம் வந்து கம்மி. அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது தானாக அது சதையெல்லாம் பிடிச்சி இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், இந்த ஆயின்மெண்ட்டை நைட் அதில் தடவிக்கிட்டே வாங்க, குறைஞ்சிரும். அப்படி குறையலை அப்படின்னா ஆயின்மெண்ட் பேர் என்சிபி, இந்த என்சிபியை தடவுங்க, குறைஞ்சிரும். அப்படி குறையலை, எனக்கு வந்து சுருக்கம் போகவே இல்லை, இந்த சுருக்கம் சைடில் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு வேறு சிகிச்சையில் போனோம். அது என்ன சிகிச்சை அப்படின்னா, ஒன்று ரேடியோ ஃப்ரீக்வன்சி டைட்டனிங், ரெண்டாவது அது முடியலைன்னா லேசர், அதுவும் முடியலைன்னா தெர்மாஜ். இந்த தெர்மாஜ் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுல்லாக சொல்கிறேன். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, கரூர்ல இருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. ஹலோ, நீங்க நல்லா ப்ரோக்ராம் பண்றீங்க டாக்டர். தேங்க்யூமா. அப்புறம் டாக்டர், நான் வந்து ஷர்மிளா பேசுறேன் கரூர்ல இருந்து டாக்டர். சரிம்மா. எனக்கு வந்து 24 இயர்ஸ் ஆகுதுங்க டாக்டர். சரிம்மா. கை கால்லாம் வந்து சுருக்கமா இருக்குங்க டாக்டர். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இப்படிதான் டாக்டர் இருக்கு. எதனாலன்னே தெரியல டாக்டர். ஆனா தைராய்டு இருக்குங்க டாக்டர். பத்தியா, அதான் ஏதோ ஒன்று இருக்கணும். அதாவது பிறந்ததுலேருந்து இருந்தால், நான் சொல்கிறது மாத்திரம் கொஞ்சம் கேளுடாமா. அதாவது இந்த வியாதிக்கு பேர் சிரோசிஸ், ட்ரை ஸ்கின். அதே இது பிறந்ததுலேருந்து வந்துச்சு அப்படின்னா இக்தியோசிஸ், மீன் செதில் வியாதி. கை கால் மாத்திரம் சில பேருக்கு அப்படி கம்ப்ளீட்டாக பாம்புனோட தோல் மாதிரி இருக்கும். அது வந்து மீன் செதில் வியாதி, இக்தியோசிஸ். இந்த சிரோசிஸ், இந்த ட்ரை ஸ்கின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மனுஷனோட எடை 70 கிலோனா தோலினோட எடை 5.5 கிலோ. இந்த 5.5 கிலோவில் 3லேருந்து 3.5 கிலோ தண்ணி தான் இருக்குது. இந்த தண்ணி தோலை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தோலில் சில அணுக்கள் இருக்குது. இந்த அணுக்கள் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் வரும்போது டிஃபெக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணிச்சத்து வெளியே போயிடுச்சுன்னா தோலெல்லாம் உடந்து போயிடும். எங்களுக்கு ஹேர் ஃபால், ட்ரை ஸ்கின், பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, இது எல்லாமே இன்டைரக்டாக சிம்டம்ஸ் ஆஃப் தைராய்டு. இப்போ நாங்கள் ட்ரை ஸ்கின் ஒரு வருஷத்தில் பார்க்குறோம் அப்படின்னா தைராய்டு இருக்கான்னு பாருங்கம்மோ. ஹேர் ஃபால் இருக்குது லேடிஸுக்கு, திடீர்னு ஹேர் ஃபால் வருது அப்படின்னு சொன்னால் தைராய்டு இருக்கான்னு பாருங்கம்மோ. இது வந்து அந்த தைராய்டினோட ஃபீச்சர். நீ வந்து தைராய்டு ஹார்மோனை கரெக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணணுமா. தைராய்டு வந்து ஒன்ஸ் தைராய்டு எவர் தைராய்டு, தைராய்டுக்கு முடிவே கிடையாது. தைராய்டை வந்து ரெகுலராக கண்ட்ரோல் பண்ணியே வச்சுக்கிட்டே இருக்கணும். கூடுச்சுன்னா மாத்திரை கூட்டணும், குறைஞ்சின்னா மாத்திரை குறைக்கணும், இது போய்கிட்டே இருக்கும். இந்த ட்ரைனஸ் போகுமா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மருந்து நோட் பண்ணிக்கோ. வீரா இ லோஷன். இது வந்து சோத்துக்கத்தாலையும் விட்டமின் ஈயும் சேர்ந்த லோஷன், வீரா இ. இதை வந்து காலையிலையும் நைட்டும் தோலை ஈரப்படுத்திட்டு போடணும். ஈரப்படுத்தாமல் போடுறது போடாமல் இருக்கிறதுக்கு சமம். தோலை ஈரப்படுத்திட்டு காலையிலையும் நைட்டும் போட்டிங்கன்னா குறைஞ்சிரும். நன்றிம்மா. டாக்டருங்க, அந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், அது அந்த ஜவ்வு வந்து குறைஞ்சிடுச்சுனா தான் இந்த ப்ராப்ளம் சொன்னீங்க. அதே மாதிரி அதை தக்க வைக்கிறதும் அண்ட் இந்த நீர் சத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, இது குறித்து பேசலாம். அதுக்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், அந்த நீர் சத்தையும் எலாஸ்டிக்கையும் எப்படி தக்க வைக்கலாம்னு கேட்டேன். அதாவது ஸ்கின்னை வந்து இளமையாக வச்சுக்கணும், இதுதான் பேசிக் ஐடியா. இளமையாக வச்சுக்கணுங்கிறது ஃப்ளாலெஸ் ஸ்கின் வந்து க்ளீனாக ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்கு தண்ணி சத்தும் முக்கியம், இலாஸ்டிக் இதுவும் முக்கியம். தண்ணிச்சத்து நம்ம வெயிலில் அதிகம் போகாமல், தோலில் எதுவும் அலர்ஜி ஏற்படாமல் அதை பார்த்துக்கிட்டாலே போதும். அதுக்காக நம்ம ஊரில் வந்து சன்ஸ்க்ரீனர் இல்லாமல் வெயிலில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வயோதிக தோற்றம் வேகமாக வந்துடும். சன்ஸ்க்ரீனர் ரெகுலராக வெயில் அடிக்கலை எப்போ இருந்தாலும் போடணும். சன்ஸ்க்ரீனர் போடுறது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடணும். 8 மணிக்கு போடணும், 11 மணிக்கு வாஷ் பண்ணணும், திரும்ப போடணும், 2 மணிக்கு வாஷ் பண்ணணும், திரும்ப போடணும். ஏன் இதை இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்? நான் இப்போ ஏசி ரூமில் இருக்கேன், இப்போ நான் சன்ஸ்க்ரீனர் போட்டிருக்கேன்.
ஏசி ரூமில் சன்ஸ்க்ரீனர் தேவையா அப்படின்னு கேட்கக்கூடாது. சன்னை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக போடல. வி ஸ்க்ரீன் தி அல்ட்ரா வயலட் ஏ ரேஸ் அண்ட் பி ரேஸ். இந்த அல்ட்ரா வயலட் ஏ ரேஸும் பி ரேஸும் தான் வயோதிகத்துக்கு காரணம். ஃபஸ்ட்டு ஆரம்பமே வெயில் தான். அப்போது அதை அடிக்கணும். சரி, இங்கே வெயில் அடிக்குது சார், கூலான கண்ட்ரியில் அவங்களுக்கு எப்படி சார் சீக்கிரம் வயோதிகம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ வெயில்னால் வர்றதில்ல, அந்த அல்ட்ரா வயலட் ஏ ரேஸ் அண்ட் பி ரேஸ், அந்த ரேஸை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும். அதுக்கு சன்ஸ்க்ரீனர் ரெகுலராக போடணும். சன்யா லோஷன் இது வந்து ஒரு பாதுகாப்பு. இப்போ இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனர் இல்லை நீங்கள் முகத்துக்கு மேக்கப் போடுறீங்க, எது போட்டாலுமே பொதுவாகவுமே வேர்வை குழாயை அடைச்சிடும். தண்ணி ரொம்ப வெளியே போகாமல் பார்த்துக்கிடும். பட் ஓரளவுக்கு தான் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். காலையில் யூஸ் பண்ணுறது பொதுவாக வாட்டர் பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ், ஈவினிங் யூஸ் பண்ணுறது ஆயில் பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் போயிருங்க. ஏன்னா ஆயில் பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கும், வாட்டர் பேஸ்ட் அட்ராக்டிவாக இருக்காது. ஏன்னா ஒரு ஆயிலி க்ளோ இருக்கிறது வந்து நேச்சுரலி அட்ராக்டிவ். அப்போ காலையில் போடுற எல்லா மேக்கப்பும் கேலமின் பேஸ்ட், வாட்டர் பேஸ்ட். ஈவினிங் 5 மணிக்கு மேலே போகிறது நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி மேக்கப் போட்டோம்னா ஒன்று அது மேக்கப் வந்து அழகுக்காக போடுறோமோ இல்லையோ, சன்ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கட்டாயம் இருக்கும். அது தோலை பாதுகாக்கும். ஒன்று. சரி, இதெல்லாம் நம்ம தாண்டி இலாஸ்டிக் டிஷ்யூ எல்லாம் தொய்வு ஆயிடுச்சு சார். இனி நான் இலாஸ்டிக் டிஷ்யூவை நான் எப்படி வெளியே கொண்டு வர்றது, ஸ்கின்னை எப்படி ரீஜுவனேட் பண்ணுறது, என் ஸ்கின்னை எப்படி பழைய ஸ்கின்னு கொண்டாடுறது. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் பீலிங். இந்த கெமிக்கல் பீலிங்கிறது என்ன அப்படின்னா, பழைய தோலை எடுத்துட்டு புது தோலை கொண்டாடுறது. அதாவது பழைய தோலை உரித்து புது தோலை ஸ்ட்ராங்காக ஃப்ளாலெஸ்ஸாக கொண்டாடுறது. இந்த கெமிக்கல் பீலிங் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. முன்னாடி வந்து ரோமன் எம்பையர்லாம் என்ன பண்ணுவாங்களாம், கரும்புண்ணோட வேறு அதை கசக்கி அதிலிருந்து வர்ற எசன்ஸை தினம் ராத்திரி லேடிஸ் எல்லாம் ராத்திரி தடவிடுவாங்களாம். அது ஒரு கெமிக்கல் பீலிங் ஏஜென்ட். அதில் இருக்கிறது வந்து கிளைகாலிக் ஆசிட். இந்த கிளைகாலிக் ஆசிட் இப்போ பீலிங்கில் வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஆசிட் வந்து கிளைகாலிக் ஆசிட். நிச்சயம் டாக்டர், வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பேசலாம். அதற்கு ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் சார், நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். என்ன சந்தேகம்மா, கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னோட குழந்தைக்கு 9 months ஆகுது. அம்மா, உங்கள் குழந்தைக்கு? என்னோட குழந்தைக்கு 9 months ஆகுது. சரி சரி. அதுக்கு அடிக்கடி பிம்பிள்ஸாக வந்துக்கிட்டு சார் உடம்புல. அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் பிம்பிள்ஸ் மாதிரி வருதா டாக்டர்? பிம்பிள்ஸா? எஸ் சார். ஏமா பிம்பிள்ஸா தடிப்பாக வருதா? சின்ன சின்ன இதாக வருது சார். அது டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது போட சொன்னாங்க. இங்க பாருங்க, அரிப்பு இருக்கா? இல்லைங்க சார், அரிப்பெல்லாம் இல்லை சார். தடிப்பா வர்றது அரிப்பே இல்லை. செக்கல மாதிரி வருது சார். முகத்தில் வருதா உடம்புல வருதா? முகத்தில் வந்தது. அதுக்கு காலாப்பியூர் அப்ளை பண்ணால் இப்போ வரல. திரும்ப வந்து இப்போ தலையில வந்து வந்துருந்துச்சு. அதுக்கு டாக்டர்கிட்ட போய் கன்சிடர் பண்ணும்போது நெறிக்கட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆயில்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க சார். சரி. கேக்டாக்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில்மெண்ட்டும் ஒரு இது சிறப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரி அம்மா, அம்மா இங்க பாருங்க, நான் கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்க. வாயில வருதா? இல்லைங்க சார். அக்குள்ள வருதா? அக்குள்ள வரல, கை மடிப்பு கால் மடிப்புல வந்து சார். அங்கங்க கொப்பளங்கள் வருது, கொஞ்சம் அலர்ஜிக்கா இருக்கு, அப்படி போயிருது. அதுக்கு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணா சார் போகுது. உங்களுக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு, உங்க வீட்டுக்காரரு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆஸ்மா இருக்கா? யாருக்கு இல்லைன்றாங்க? யாருக்கும் தெரியலங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? இல்லைங்க சார், எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஜாதான் அப்படி சொல்லுங்க. அதை இப்படி சொல்லி பழகுங்க. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்கம்மா. பொதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் வர்றது காமனாக வரக்கூடியது என்னன்னு கேட்டால் இம்பட்டைகோ. இந்த பிள்ளைங்க தரையில் தவள ஆரம்பிச்சிருவாங்க, நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, மண்ணில் இல்லை நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுற பொருட்களில் இருக்கிற ஏதாவது ஒரு கிருமி இந்த மாதிரி சின்ன சின்ன கொப்பளம் உண்டு பண்ணிடும். அது வந்து புல்லஸ் இம்பட்டைகோ. அது ஒன்றுமே செய்யாது, அது வந்த மாதிரி போயிடும். ஆயின்மெண்ட் மாத்திரம் மியூப்ரோசின் ஒரு ஆயின்மெண்ட்டை தடவைனா போயிடும். அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பட் இந்த கை இடுக்கில் கால் இடுக்கில் மாத்திரம் வர்றது ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ். ஏட்டோப்பிங்கிறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது லங்கில் ஆஸ்மா வீசிங் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின்னில் வரும். ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு நல்ல வேளை ஆஸ்மா வராது, தோலோடு போயிடுச்சுன்னு நிம்மதியாக இருந்துடலாம். ஆயின்மெண்ட் நான் சொல்கிறத மாத்திரம் நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த ஆயின்மெண்ட்டை காலையிலையும் நைட்டும் மேலே தடவினீங்கன்னா போயிடும். பட் இந்த ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ்லாம் 12 வயசு 15 வயசு வரைக்கும் வரக்கூடியது தான். வந்தால்
ஒன்றுமே பயப்பட வேண்டாம். இந்த ஆயின்மெண்ட்டை மாத்திரம் கையில் வச்சுக்கிடுங்க, விட்டுருங்க. இந்த ஆயின்மெண்ட் பேருமா NCP, மேலே தடவுனீங்கன்னா போயிருமா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. அம்மா உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ மேடம், குட் மார்னிங். வணக்கம்மா, என்ன சந்தேகம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. நான் வந்து கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. டாக்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டாம்மா. டாக்டர் பாத்தீங்கன்னா நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே கொஞ்சம் நல்லா குண்டா தான் இருந்தேன். 50 kg அந்த மாதிரி இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண 4 years ஆச்சு. சரி. இப்ப பாத்தீங்கன்னா 39 தாண்ட மாட்டேன். 40 kg கூட வரல எனக்கு சுத்தமா. வெயிட் கூடணும் இப்போ உனக்கு? ஆமா. சரி, ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. தைராய்டு பாத்தியா? இல்ல டாக்டர், அதெல்லாம் எதுவும் இல்ல. PCOD இருக்கா? இல்ல டாக்டர். அந்த நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிடாமா. எல்லாருமே பொதுவாக சொல்றது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றதை விட ஏன் 39 கிலோலேருந்து மேலே போக மாட்டேங்குதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குண்டாம்மா. இப்போ நாங்கள் சில நேரம்டாம்மா டிபி இருக்கோம். டிபி இருக்கிறவங்களுக்கு வெயிட் போடவே செய்யாது. டிபி வந்து லங்கில் தான் வரணும்னு இல்லை. டிபி வந்து முட்டை பையில் வரலாம், அந்த குழாயில் கூட வரலாம். அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு தான் நான் பீரியட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். தைராய்டில் அதிகப்படியானது, அதாவது தைராய்டு குறைஞ்சா வெயிட் போட்டுரும், தைராய்டு கூடனா மெலிஞ்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கும் வைத்தியம் பண்ணணும். அப்போ அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்மளோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தணும். இது வந்து நீங்கள் அந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரி, அதையும் தாண்டினா ஒன்று நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணுங்கிறது நல்ல கேலரிங்கிறது நட்ஸ் எல்லாம் நல்ல கேலரி. பாதாம், பிஸ்தா, இந்த நட்ஸ் எல்லாம் நல்ல கேலரி. ஐஸ்கிரீம் எல்லாம் நல்ல கேலரி. இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக கூட்டி பாருங்கள். அதுலேயும் குறையலைன்னா, அதுலேயும் சரியாகலை, எனக்கு வெயிட் போடலை அப்படின்னா ஹார்மோனல் அசை பாருங்கள். ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கும், அதை ரெக்டிஃபை பண்ணோன்னே நார்மல் ஆயிடுவீங்க. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க விழுப்புரத்துல இருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் கிட்ட பேசணும். சொல்லுடாமா. என் பொண்ணுக்கு சார் ஒரு 7 வயசு இருக்கும். சரி. அப்ப சின்ன குழந்தை வந்து பிளேடால கிழிச்சு விட்டா முகத்தை. வெரி குட். அது கொஞ்சம் தழும்பு தான் இருக்குது சார். ஒரு 5 தையல் போட்டு தழும்பு மறையில கோடு மாதிரி இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு தழும்பு? 7 வயசுல தழும்பு போட்டது. இப்ப வந்து அவளுக்கு வயசு 23 வயசு ஆகுது சார். இப்ப அந்த தழும்பு போகுமான்னு கேக்குறியோ? ஆமா சார். சரி, நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கம்மா. அதாவது தோலில் மேல் பாகத்தில் பட்டு வரக்கூடிய எந்த தழும்பாக இருந்தாலும் போயிடும். கீழ் பாகத்தில் வந்துருச்சு அப்படின்னா, மேல் பாகத்தில் வந்தால் பொதுவாக தையல் தேவை இருக்காது. அதனால் தையல் போட்டுட்டாங்க அப்படின்னா கீழ்பாகம் போயாச்சு. கீழ்பாகத்தில் பட்டு தழும்பு வந்தால் போகாது போகாது போகாது. சரி, இதை நம்ம எப்படி குறைக்கலாம்? ஏன்னா இந்த தழும்பில் 2 வகை இருக்குது. தழும்பு ஒன்று வந்து மேடாக இருக்கும், ஒன்று வந்து பள்ளமாக இருக்கும். பள்ளமாக இருந்தால் அதை சமன் பண்ணுறதுக்கு ஃபில்லர்ஸ் போட்டு சமன் பண்ணிக்கலாம். மேடாக இருந்துச்சு அப்படின்னா கீலாய்டல் டெண்டன்சி இல்லை, பேஷண்ட்டுக்கு வந்து வேறு இடத்துங்கெல்லாம் வீக்கம் வரலாம், அந்த இடத்துல மாத்திரம் அந்த இது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா ஒன்று இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டு கொஞ்சம் போட்டு குறைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா டெர்மபிரேஷன், வைரத்தை வச்சு லைட்டாக சுரண்டி விட்டுறலாம். இது ரெண்டுமே பாருங்கள், சமன் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். எந்த தழும்பையும் எடுக்க முடியாது. ஸ்கார் கான் பி ரிமூவ்ட், ஸ்கார் கேன் பி ரிவைஸ்ட். ஸ்காரை சின்னதாக்கலாம், அந்த இருக்கிற ஸ்காரை கம்ப்ளீட்டாக எடுக்க முடியுமான்னா முடியாது முடியாது முடியாது. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? என் பேரு நான் யூஎஸ்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு ஷூர் சார் மேடம். ஹலோ சார். சொல்லுங்க தம்பி. என்னோட டவுட் என்னன்னா சார், ஆக்சுவலி எனக்கு தலையில 70% ஹேர் இருக்குது. ஆனால் டென்சிட்டி கம்மியா இருக்க மாதிரி தெரியுது சார். ஆனா ஹேர் இருக்கு சார், ஃபுல்லா ஹேர் இருக்கு, தலை ஃபுல்லா ஹேர் இருக்கு, பட் டென்சிட்டி கம்மியா இருக்கு. அது நான் என்ன ட்ரீட்மென்ட் எடுக்கலாம்? உங்க அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா யார் வழுக்க? இருக்காங்க சார். ஆக்சுவலி அப்பாவுக்கும் இருக்கு, ஆனா அப்பாவுக்கு பின்மண்டையில இருக்கு சார். சரி, அதான் பின்மண்டை முன்மண்டை எல்லாம் ஒரே மண்டை தான். 2 வருஷம் வைத்தியம் பண்ணுவீங்களா?
2 வருஷம் வைத்தியம் பண்ணுவீங்களா தம்பி? 2 வருஷம் வைத்தியம் பண்ணலைன்னா 2 வருஷம் வைத்தியம் பண்ணலைன்னா பாலைவனம். நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. இது வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ் ஹெரிடிட்ரியாக வரக்கூடியது. 100% க்யூரபிள். இது க்யூர் இல்லை அப்படின்னு சொன்னால் மடத்தனம். இதை க்யூர் பண்ண மாட்டேன்னு சொன்னால் மடத்தனம். 100% க்யூரபிள். ஒன்லி ஒன் திங், 2 வருஷம் தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னோன்னே எனக்கு அடுத்த சைடு எஃபெக்ட் இருக்குமா சார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அங்கே வைத்தியம் விளங்காமல் போயிடும். ஏன் அப்படின்னா இந்த சைடு எஃபெக்ட் ஆஃப் டேப்லெட் எல்லாமே நம்ம பார்த்து கொடுக்குறது. ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது, இன்சிடெண்ட். நம்ம வந்து இந்த மாத்திரையை கொடுத்து பார்க்குறோம், சைடு எஃபெக்ட் வந்தால் நாங்களே அதை குறைச்சிருவோம். சைடு எஃபெக்ட்டுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாகாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் செய்ய வேண்டியது மினாக்சிடில் 10%, ஹேர் 10% டெய்லி நைட், சி-க்ரோ சீரம் டெய்லி மார்னிங், டேப்லெட் ஃபினாஸ்ட்ரைட் FINE இதை மாத்திரையை ராத்திரி 2 வருஷம் தொடர்ந்து. 2 வருஷத்துக்கு அப்புறம் மினாக்சிடில் HARE 10%, சி-க்ரோவும் லைஃப் லாங். அது வந்து மெயின்டெனன்ஸ். டேப்லெட் 2 வருஷம், லைஃப் லாங் சீரமும் லைஃப் லாங் ஸ்ப்ரேயும் அடிச்சிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இல்லைன்னா சஹாரா டெசர்ட். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வந்து ராம்நாட்லேருந்து பேசுகிறோம்மா. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. டாக்டர், என் பொண்ணுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. சரி. அதில் வந்து பின்ன 1 வயசுல வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பின்னாடி பொறிஞ்சாப்புல கருப்பா பரவிக்கிட்டே வருது டாக்டர். எந்த இடத்துல? பின் கழுத்துல இருந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லா பரவிட்டு வருது டாக்டர். சரிம்மா சரிம்மா. அது வந்து ஸ்கின் டாக்டர் காமிச்சதுக்கு வந்து மச்சம் சொன்னாங்க. அது வந்து மச்சம் சொன்னாங்க. பார்த்தா அது மேல பரவுறதுக்கு சான்சஸ் இருக்கா டாக்டர்? இம்மா எபிடர்மல் நீவஸ்ன்னு சொன்னாங்களாமா? இல்ல டாக்டர், அப்படிலாம் சொல்லல. ஒண்ணு மச்சம் மட்டும் சொன்னாங்க. சின்ன சின்ன பரு மாதிரி அப்படி கோடு மாதிரி வருது. இல்ல பரு மாதிரி இல்ல டாக்டர், பொரிஞ்ச மாதிரி ஒரு பீஸ் விட்ட பொண்ணு மாதிரி பொரிஞ்ச மாதிரி கருப்பா வருது டாக்டர். அம்மா அதாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அதாவது மச்சத்துல நிறைய வகை இருக்குமா. ஒன்று ஒரே ஒரு மச்சமா வர்றது, இல்லை ஒரு கோடு மாதிரி சின்ன சின்னதாக புள்ளி மாதிரி வர்றது, அப்படி இல்லாமல் வெள்ளை கலராக பால் மச்சம். பால் மச்சம் வந்துருச்சு, வெள்ளை கலராக மச்சம் சொன்னால் வெள்ளை கலராக எப்படி சார் மச்சம் வரும்னு கேட்பாங்க. அது ஒரு டைப் மச்சம். சரி, மச்சத்துக்கு நம்ம வைத்தியம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்மெட்டிக்குக்காக ட்ரீட் பண்ணலாமே ஒழிய தெரப்பியூட்டிக், அதாவது வேறு எதுக்காவது மாறுமா அப்படின்னு நம்ம யோசிச்சா பண்ணணும். ஒரு மச்சம் எண்ணிக்கையில் கூடுனா, சைஸில் பெருசானா, வலி வந்துட்டுனா, அதில் நிறைய முடி முளைக்குதுன்னா, இந்த 4 காரணத்துக்காக வேணால் எடுக்கணும். இந்த 4 காரணம் இல்லைன்னா அழகுக்காக எடுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு 2.5 வயசு தான் சொல்கிறீங்க, வளருமா அப்படின்னு கேட்குறீங்க. கட்டாயம் வளரும். பையன் வளர்கிற வரைக்கும் வளரும். அவன் வளர்ந்து முடித்ததுக்கப்புறம் லேசர் பண்ணி 100% எடுத்துடலாம். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. மச்சந்தானாங்கிறத மாத்திரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. டாக்டர், உங்க ப்ரோக்ராம் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேங்க டாக்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க டாக்டர். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். ஃபேஸ் ஃபுல்லா புகை அடிச்ச மாதிரி ஒரு மாதிரி டஸ்ட் அந்த மாதிரி இருக்குங்க சார். புகை அடிச்சிருச்சு? ஆமாங்க சார், அந்த மாதிரி இருக்குங்க சார். ஃபேஸ் ஃபுல்லா குறுத்து பிம்பிள்ஸ் மாதிரியே இருக்குங்க சார். வயசு என்னம்மா உனக்கு? 27 சார். 27. கல்யாணம் ஆயிட்டா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். 2 குழந்தைங்க இருக்குங்க சார். சரிம்மா. அது கருப்பா இருக்கு, பூராமே கம்ப்ளீட்டா பருவா வருது. ஆமாங்க சார், பருமா. ஆனா பிம்பிள்ஸ் மாதிரியும் இல்லைங்க சார். பெயின் எல்லாம் ஆகிறது இல்லைங்க சார். சரி. ஃபுல்லா ஃபேஸ் ஃபுல்லா குறுத்து இருக்குங்க சார். கண்ணுல கருவளையம் இருக்குங்க சார். சைனஸ் தொல்லைனால கருவளையம்னு சொல்றாங்க சார். சரிம்மா சரிம்மா. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கம்மா. அதாவது பருவத்தில் வருவது பரு ஒரு வயசுல வரும், ஒரு வயசுல போயிடும். பட் பருவோட கித்தார் வாசித்தோம், பருவோட வயலின் வாசித்தோம், பருவை அமுக்கி பார்த்து அதில் என்ன வருதுன்னு ரிசர்ச் பண்ணோம். இதெல்லாம் பண்ணோம்னா ஒன்று தழும்பாயிரும், 2வது பிக்மெண்டேஷன் ஆயிரும். இது இந்த சின்ன வயசில் பண்ணக்கூடியது எல்லாமே பின்னாடி தான் அதனோட பாதிப்புகள் அதிகமாக தெரியும். அப்போ பரு வந்தால் தொடாதீங்க, விளையாடாதீங்க. ஏதாவது ஒரு யார்கிட்டையாவது போய் நான் அமுக்கி எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் அதை தயவு செஞ்சு எடுக்காதீங்க, நோண்டாதீங்க. கருப்பாகவும் இருக்குது, பருவாகவும் இருக்குது. இதுக்கு வைத்தியம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது நான் குழந்தை இருக்கான்னு கேட்டேன். அது ஏன் அப்படின்னா இந்த மாத்திரை போடும்போது குழந்தை உண்டாகக்கூடாது.
2 குழந்தை உண்டாயிட்டாங்கன்னா அவங்க தைரியமாக இனி நம்ம மாத்திரை போடலாம். 6 மாதம் தொடர்ந்து போட்டாங்கன்னா இந்த புகை அடித்ததை புகையை பூரா பிச்சு கீழே போட்டுடலாம். நான் சொல்கிற மருந்தை மாத்திரம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. ACN H1 இந்த 2 ஆயின்மெண்ட்டை கலந்து டெய்லி நைட் ஃபுல் ஃபேஸ் போடுங்க. இந்த ஹைட்ரோகினான் போடும்போது சில பேருக்கு அலர்ஜி வரலாம், 100க்கு ஒரு ஆளுக்கு 1000க்கு ஒரு ஆள். அப்படி வந்தால் அந்த H1 நிப்பாட்டிக்கணும். அதுக்கப்புறம் நான் வேறு என்னன்னு சொல்கிறேன். ACN H1 2ஐயும் கலந்து ஃபுல் ஃபேஸ் ராத்திரி. கேப்சியூல் ஐசினா, இது வந்து ஐசோட்ரெட்டினாயின்னு ஒரு ரெட்டினாய்ட்ஸ். இந்த மாத்திரை தான் கல்யாணம் பண்ணும்போது குழந்தை உண்டாகும்போது போட முடியாத மாத்திரை. 6 மாதம் தொடர்ந்து போடணும். கூட சேர்த்து M+100 இதையும் 6 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள். 100% எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் எல்லாமே கிளாமரஸாக மாறிடுவீங்கம்மா. நன்றிம்மா. டாக்டர், இப்போ இந்த நீர்த்தன்மை இல்லாமல் போகிறதோ இல்லை எலாஸ்டிக் இல்லாமல் போகிறதோ ஏதாவது நோய்கள் வந்து இல்லை குறிப்பாக ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் வந்து அதனால் முக சுருக்கங்கள் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஹை டெம்பரேச்சர்னால இந்த சுருக்கங்கள் வருமானு கேட்டிருந்தேன். இல்லைம்மா, இது ஆக்சுவலாக எப்படின்னா, யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் இப்போ டைஃபாய்டு வருது, மலேரியா வருது, இல்லை லாங் டேர்ம் டிபி வருது, ஸ்கின் வந்து கண்டிப்பாக தொய் உழத்தான் செய்யும். ஏன்னா வெயிட் குறையும். வெயிட் குறைஞ்சோன்னே நார்மலாக கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் டெம்பரரி, அதெல்லாம் ரெக்கவர் ஆகிடும். இந்த பெர்மனெண்ட்டாக வரக்கூடிய டேமேஜ் தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். நான் இதுக்கு தான் ஆரம்பித்தேன் கெமிக்கல் பீலிங். இந்த கெமிக்கல் பீலிங்கில் கிளைகாலிக் ஆசிட் பார்த்தோம். அது வந்து ஃப்ரூட் ஆசிட், எல்லா ஃப்ரூட்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆசிட். மெயினாக இருக்கிறது அந்த கரும்புனோட வேர்லேருந்து கிடைக்கிறது. ரெண்டாவது லாக்டிக் ஆசிட். இந்த நீங்கள் வீட்டில எல்லாம் லேடிஸ் எல்லாம் தயிரை வச்சு உட்காந்துருப்பாங்க, என்ன அதை கலந்து இதை கலந்து போட்டு உட்காந்துருப்பாங்க. இது எல்லாமே அந்த லாக்டிக் ஆசிட். சரியா? மூணாவது ட்ரைக்ளோரசிட்டிக் ஆசிட், TCA. நாலாவது ரிசோர்சினால். இப்போ நிறைய பீல் வந்துருச்சு. பம்கின் பீல், குக்கும்பர் பீல், கோல்டு பீல், எக்ஸிக்யூட்டிவ் பீல், இதெல்லாம் நிறையா வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நாங்கள் நிறையா சம்பாதிக்கிறதுக்காக உண்டு பண்ணக்கூடிய பீல். ஏன்னா பீலுங்கிறது எல்லாமே ஒன்று தான். அது 500 ரூபா பண்ணாலும் 1000 ரூபா பண்ணாலும் 2000 ரூபா பண்ணாலும் 35000 ரூபா பண்ணாலும் ஒன்று தான். ஒன்று எஃபெக்ட் வந்து ஒன்று வேகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ பம்கின் பீல்லாம் போடுறோண்டா, பம்கின் பீல் போட்டு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் எரிச்சல் வரும், ஷீட்டு மாதிரி உரிச்சிருவோம். வேகமாக எஃபெக்ட் இருக்கும். 1 வாரம் 10 நாளில் பிரைட் ஆயிடுவாங்க, பளிச்சுன்னு ஆயிடுவாங்க. அப்போ உடனே ரிசல்ட்டுங்கிறது தெரியாதா? உடனே ரிசல்ட்லாம் எதுவுமே நடக்காது ராம. இது இந்த கல்யாணம் பண்ணனே புள்ள கேட்டது கல்யாணம்னு மட்டும் தான் எல்லாரும் வருவாங்க. அல்ல, அதுக்காக உடனே சரி பண்ணுறதுக்கு அப்போ நான் என்ன பண்ணணும், எண்ணெயை சுட வைக்கணும், உள்ளே இறக்கி எடுத்துடணும். அது ஒன்று தான் தோலை ஒன்று போல் உரிச்சு எடுக்க முடியும். இது வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் நல்லா அழகாக கலர் ஆயிருண்டாமா. இப்போ மற்ற கெமிக்கல் பீலிங்லாம் நிறையா நாள் ஆகும், ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அந்த எக்ஸிக்யூட்டிவ் பீல், பம்கின் பீல் அப்படின்னா. பட் பேசிக் எஃபெக்ட் எல்லாத்துக்கும் ஒன்று தான். பழைய தோலை எடுத்துட்டு புது தோல் கொண்டாடுறோம். இது வந்து கெமிக்கல் பீலிங். ரெண்டாவது மைக்ரோடர்மபிரேஷன். மைக்ரோடர்மபிரேஷன்னா அலுமினியம் பவுடர் இல்லைன்னா டைமண்ட், இதை எதையாவது வச்சு தோலை சுரண்டுறது. முன்னாடி என்ன செய்வாங்க, ஒரு சின்ன பைக்குள்ளே உப்பு போட்டுக்கிடுவாங்க. உப்பு போட்டுக்கிட்டு மேலே தோலில் சொறிவாங்க. அது வந்து ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது தோலை உரிச்சு விடுறது. அதே தான் நாங்கள் மிஷினில் வச்சு பண்ணுறோம். இது 2. மூணாவது இது எல்லாமே ஆன்டி ஏஜிங்கில் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டில். மூணாவது இப்போ நாங்கள் ரெகுலராக காமனாக ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுறது தெர்மாஜ். இந்த தெர்மாஜ் ஒன்று தான் தோலினோட உள்ளே போய் இலாஸ்டிக் டிஷ்யூவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, கொலாஜனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இந்த தெர்மாஜ் மாத்திரம்தான். லேசர் கூட ஸ்கின் வழியாக போய் அதுக்குள்ளே போய் பண்ணக்கூடியதை விட, லேசரையும் விட தெர்மாஜ். இப்போ பயங்கர சுருக்கமாக இருக்குது, ரொம்ப வயசான மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு ரிமீடியட் ரெக்கவரி கொண்டாந்துடலாம் இந்த தெர்மாஜில். 1/2 மணி நேரம் பண்ணுறது. எப்படின்னா ரேடியோ வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸை ஸ்கின்னோட உள்ளே செலுத்துறது, கொலாஜன் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆயிரும், இலாஸ்டின் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆயிரும், இம்மீடியட் ரெக்கவரி வந்துடும். 6 மாதத்தில் திரும்ப பழைய கிளவி கதவை தொடடின்னு திரும்ப மாறிடும்.
எல்லா காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டும் டெம்பரரி தான், எதுவும் பெர்மனெண்ட் கிடையாது. பெர்மனெண்ட் உண்டு பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. அப்போ டாக்டர் இதில் வேற என்னென்னு பேசலாம் இருக்கும் ஒரு நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பூந்தமல்லேருந்து கால் பண்ணுறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க சார். சொல்லுடாமா. சார் வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்ககிட்ட பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு அதை விட சந்தோஷமா. எங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். உங்களை ஒரு வாரம் கூட உங்களை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஏமா நான் வெளியே யார்கிட்டயுமே பேச முடியறது இல்ல, இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுறதாமா சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூமா தேங்க்யூமா தேங்க்யூமா. சார் எனக்கு வந்து தைராய்டு இருக்கு சார். எனக்கு சரிம்மா. எனக்கு ஏஜ் 30 ஆகுது. சரி. வெயிட் வந்து 92 kg இருக்கு சார். நானு வெரி குட். வெரி குட். பூசணிக்காய். ஆமா சார், அப்படிதான் சார் இருக்கேன். ரைட். அதுவும் ஒரு அழகு தானம்மா. கழுத்து கீழே வந்து ரொம்ப கருப்பா இருக்கு சார். கழுத்து சுத்து. அது வெயிட்னால. வாயு சுத்துற இருக்கு அதே மாதிரி. சரி. மூக்கு ஓரத்துல இருக்கு. சரி. டாண்ட்ரஃப் இருக்கு சார். வெரி குட். எல்லாம் இருக்கு, தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாம் இருக்கு. எனக்கு இல்ல சார், தம்பிக்கு இருக்கு. எனக்கு வந்து இந்த பிளாக் மார்க் தான் இருக்கு நிறைய. சரி. இந்த நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. இப்போ தைராய்டு இருக்கு. தைராய்டு இருந்தால் பொதுவாக வெயிட் ரிடக்ஷன் வெரி டிஃபிகல்ட். ஏன் வெரி டிஃபிகல்ட் ஆகுது அப்படின்னா, மியூகோபாலிசாக்ரைட்ஸ்னு ஒரு சின்ன சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு ஸ்லைம் லேயர் மாதிரி ஃபேட்டை சுற்றி சேர்ந்துடும். அப்போ ஃபேட்டுக்காக போடுற மாத்திரை, ஃபேட்டுக்காக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், ஃபேட்டுக்காக பண்ணக்கூடிய லேசர், ஃபேட்டுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதில்லை பிகாஸ் ஆஃப் தேட். அப்போ இதுக்கு ஒரே வழி விகரஸ் எக்ஸசைஸ். விகரஸ் எக்ஸசைஸ். விகரஸ்னால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 to 2000 கேலரி குறைக்கணுமா. இப்போ நீங்கள் வந்து இப்போ வெயிட் ரிடக்ஷனுங்கிறது நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் முன்னாடியே. வெயிட் எவ்வளோ இருக்கோ அதை விட 1 கிலோவுக்கு 30 கேலரி இப்படி கணக்கு வச்சுக்கிடுங்க. நீங்கள் 60 கிலோன்னா 60 × 30 1800 கேலரி. இந்த 1800 கேலரி சாப்பிட்டீங்கன்னா இதே வெயிட்டில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் 90லேருந்து 60க்கு வரணும். அப்போ உங்களுக்கு 90க்கு 90 × 30 அந்த கேலரியை கவுண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2700 கேலரி வருது. இது உங்கள் தேவை. இந்த 2700 கேலரியை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் 95லேருந்து கீழே இறங்கவே முடியாது. நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சாப்பிட்றது 1500 கேலரி ஆக்கணும். ஒரு நாளைக்கு 1200 கேலரியை டெப்ளீட் பண்ணணும். நாக்கை தைக்கணும் இல்லை வெட்டணும். இதை ஒன்று சரி பண்ணணும். ரெண்டாவது, சாப்பிட்றதுல பாதியாக்கணும். எண்ணெயில் பொரிச்சது எதுவும் சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீம், நட்ஸு இது எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் நடக்கணும். எங்கே போனாலும் நடந்து போய் பழகணும். மொரட்டுத்தனமாக நடக்கணும். 2. மூணாவது, ஃபேட் பர்னர் டேப்லெட். இந்த ஃபேட் பர்னர் டேப்லெட்டை மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடணும். கண்டிப்பாக குறையுமா. அதாவது குறையாதது, குறைக்க முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் தைராய்டில் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். பட் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வேணும்னு நினச்சா உறுதியாக குறைத்து விடலாம். நீயே நாளையிலிருந்து 1.5 மணி நேரம் நடக்கிற, நாளையிலிருந்து நாக்கை கட்டுற, பாதி தான் சாப்பிட்ற, 3 ஃபேட் பர்னர் டேப்லெட் சேர்க்குற, கண்டிப்பாக குறைஞ்சிருவிடம்மா. நன்றிம்மா டாக்டர் மட்டர் நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சியிலேருந்து பாட்டிமான்னு கால் பண்ணுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாம்மா. டாக்டர் நான் வந்து 13 to 14 years வந்து பிம்பிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. சரிம்மா. நவ் ஐ எம் 21, மேரிட் ஆயிடுச்சு. எனக்கு 3 months பேபி இருக்கா. எனக்கு இன்ன வரைக்கும் பிம்பிள்ஸ் சுத்தமா குறையவே இல்லை. பிம்பிள்ஸ் வந்த இடம்லாம் அப்படியே ரெட் அண்ட் பிளாக் மார்க்ஸாவே இருக்கு. ஃபீட் பண்ணிட்டு இருக்கியாம்மா? ஆமா டாக்டர். ஃபீடிங் எப்போ முடிப்பம்மா? 1 yearsல முடிச்சிருவேன். சரி, நீ ஃபீடிங் பண்ண பிறகுதாம்மா, முடிச்சதுக்கப்புறம் தான் மாத்திரை போட முடியும். அது வரைக்கும் நான் சொல்கிற ஆயின்மெண்ட்டை மாத்திரம் போட்டுக்கிட்டுரு. அதுக்கப்புறம் நான் அந்த டேப்லெட் என்னங்கிறது சொல்கிறேம்மா. அதாவது இந்த 12லேருந்து 20 வரைக்கும் வந்தால் நார்மல். பட் சில பேருக்கு 30, 32, 33, 34 கூட வருது. இதில் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டும் ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப சிந்திக்கிறவங்களுக்கும் ஆக்னி வரலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் சொல்கிறது, சார் நான் ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டேன் பரு வந்துருச்சு, எண்ணெயாக நிறையா சாப்பிட்டேன் பரு வந்துருச்சு. எண்ணெய் சாப்பாடுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. இது வந்து பியூர்லி ஹார்மோனல்.
இப்போ வந்து நீ குழந்த ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கனால நான் சொல்கிற ஆயின்மெண்ட்டை மாத்திரம் டெய்லி நைட் போட்டுக்கிட்டே வாமா. ஏசிஎன் குழந்த ஃபீடிங் நிப்பாட்டின உடனே இந்த ஏசிஎன் ஜெல்லோட சேர்த்து ஐசினா அப்படின்னு ஒரு மாத்திரை, M+100 ஒரு மாத்திரை 6 மாதம் போடுமா. எந்த பருவும் சரியாயிரும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னோட குழந்தைக்கு வந்து 9 இயர்ஸ் ஆகுது சார். சரிம்மா. அவளுக்கு வந்து தலையில புழு வெட்டு வந்திருக்கு சார். வெரி குட். கொத்து கொத்தா முடி அப்படி அப்படியே கொட்டுது சார். சரிம்மா. நாங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். அவங்க வந்து என்ன 2-3 ஸ்டெப் எடுத்தாங்க, டேப்லெட் போட வச்சாங்க. ஆனா வந்து அவளுக்கு வேற விதமான சைடு எஃபெக்ட் வந்துருச்சு. என்ன சைடு எஃபெக்ட் வருதுமா? அதாவது கொப்பளமா ஸ்கின்ல எலும்பிருச்சு. சரி. அதனால அவளுக்கு அது ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் காமிச்சதுக்கு அவங்களே சரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா தலையில வந்து ஊசி போட்டாங்க சார். ஊசி போட்டா அந்த இடத்துல மட்டும் முடி வந்துருச்சு. 1 இன்ச்சு 2 இன்ச்சு வளர்ந்துருக்குன்னு வைங்களேன். மற்ற இடத்துல எல்லாம் அப்படியே பரவுது சார். கொஞ்சம் கொஞ்சமா முடி. நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்கம்மா. உங்களோட குழந்தையோட டிசீஸ் பேரு அலோபேஷியா ஏரியேட்டா. பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். பூச்சி வெட்டு இல்லை, சிந்தனை வெட்டு. ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். காரணம் இல்லாமல் நடக்கும் ஒரு பிரச்சனை. காரணம் இல்லாமல் தோலுக்குள்ளே நடக்கும் மகாபாரத போர். நம்ம அணுவே முடியினோட வேரை எதிர்த்து சண்டை பிடிச்சி முடியை வந்து கொன்றுது. இதுதான் அதனோட பேசிக் ப்ராப்ளம்மா. நம்ம செய்ய வேண்டியது அந்த அணுவை முடியினோட வேர்லேருந்து விரட்டணும். விரட்டுறதுக்கு ஸ்டீராய்டு மருந்து போடணும். நீங்கள் ஸ்டீராய்டு கொடுத்துருக்காரு, உங்கள் டாக்டர் கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. ட்ரீட் பண்ணால் கொப்பளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நடுவில் அதை நிப்பாட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. எதுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஒரு எஃபெக்ட் வேணும்னா சைடு எஃபெக்டை பேர் பண்ணி தான் ஆகணும். ஸ்டீராய்டு போட்டால் கண்டிப்பாக பரு வரலாம், சின்ன சின்ன கொப்பளம் வரலாம். அதுக்கு நம்ம மாத்திரை போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 5 மாதமாவது குறைஞ்சபட்சம் ட்ரீட்மெண்ட் இருந்தால் தான் உன் பிள்ளைக்கு நார்மல் ஆகும். நீ ஊசி போட்டு முடியை வளர்த்து திரும்ப ஒரு பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் ஊசி போடாமல் சரி பண்ண முடியாது. இதெல்லாம் குழந்தை 9 வயசு ஏர்லி ஸ்டேஜ். நான் பொதுவாக என்ன சொல்லுவேன், ஊசியே போடாதீங்க யாருக்குமே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது நாளைக்கு வரப்போகிறது, நாளைக்கு மறுநாள் வரப்போகிறது. தேவையில்லாமல் இப்போமே ஊசி போட்டுட்டா பின்னாடி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. முதல் படி ஸ்டீராய்டு மாத்திரை. சைடு எஃபெக்டை யோசிக்காமல் 5 மாதம் தொடர்ந்து ஸ்டீராய்டு நீ போடுறது வந்து DF6ன்னு ஒரு மாத்திரை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஆயின்மெண்ட் HBS6. இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு தடவிக்கிட்டே வரணும். 5 மாதம் முடி முளைச்சிருமா. சைடு எஃபெக்டை பற்றி யோசிக்காதம்மா. சைடு எஃபெக்டை பார்த்தோம்னா முடி போயிருமா. முடி போனதுக்கப்புறம் நீ சைடு எஃபெக்ட் மாத்திரம்தாம்மா நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகி போயிரும் பருவு. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் லக்ஷ்மி, சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த கார்னர் கை விரல் முட்டி கால் முட்டியில மட்டும் தோல் உறிஞ்சிக்கிட்டே இருந்தது. எங்கெங்கம்மா தோல் உரியுது? கால் முட்டி கை விரல் மட்டும். சரிம்மா. உறிஞ்சிட்டே இருந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன், சரியாயிடுச்சு. அப்புறம் மேரேஜ் முடிஞ்ச 6 மந்த்ஸ்லேயே கன்சீவ் ஆனதுனால 1.5 years வந்து என்னால ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியாம ஸ்டாப் பண்ணிட்டேன். சரிம்மா. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப அதிகமான மாதிரி ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குறையவும் மாட்டேங்குது. அம்மா உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது இருக்கா? எங்க அப்பாக்கு இருந்தது. சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அதாவது நீ சொல்றது, அதாவது முட்டிக்கு முட்டி தோல் உரிகிறது, உள்ளங்கை உள்ளங்கால் தோல் உரிகிறது, சொரியாசிஸ், ஜெனட்டிக் ப்ராப்ளம். அம்மா அப்பா தாத்தா பாட்டி உனக்கு கொடுத்துட்டு போன சொத்து. சொரியாசிஸுக்கு க்யூர் இல்லை. சொரியாசிஸுக்கு கண்ட்ரோல் மாத்திரம்தான். இந்த கண்ட்ரோல் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் சரியாகாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே எங்கேயாவது போய் இந்த பாத்ரூமில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான், ரயில்வே லைனில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான் அப்படின்னு போய் அங்கே போய் முட்டாதீங்க. ஏன்னா சரி ஆகாதுன்னு சொல்கிறது சயின்டிஃபிக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறது சரியாகாது. இது பாருங்கள், தோல் வந்து பொதுவாக 28 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கும். சொரியாசிஸில் 4 நாளைக்கு ஒரு தடவை முளைக்குது. இது வந்து ஜீன் ப்ராப்ளம். மேலே நம்மளை உண்டு பண்ணும்போதே ரத்னவேலுக்கு சொரியாசிஸ்ன்னு சீல் போட்டாச்சுன்னா அது ரத்னவேலுக்கு காலம்புறம் சொரியாசிஸ் தான். ரத்னவேலுக்கு சக்கரை வியாதி அப்படின்னா காலம்புறம் சக்கரை வியாதி தான். இதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? தோல் அதிகமாக வளர்றது,
கீழே இருக்கிற எலும்பை தின்றோம், முடக்கு வியாதி வந்துடும். முடக்கு வியாதி வந்தவங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 72% ஆஃப் முடக்கு வியாதி காரணம் சொரியாசிஸ். இது யாருக்கும் தெரியறதில்ல. முடக்கு வியாதி வந்துருச்சு, நான் எலும்பு டாக்டரை பார்க்க போகிறேன், அதுக்கு ஸ்டீராய்டு மாத்திரையை போடுறேன், இல்லை பெயின் கில்லரை போடுறேன்னு சொல்லி சொரியாசிஸை கூட்டி விட்டுறக்கூடாது. நீ வந்து செய்ய வேண்டியது, இப்போ நீ குழந்தை உண்டாகி இப்போ ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க, நான் சொல்கிற ஆயின்மெண்ட்டை மாத்திரம் நோட் பண்ணிக்கிறதோ, அந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போடு. இது முடிஞ்சதுக்கப்புறம், நீ ஃபீடிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை கட்டாயம் போடணும். மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை வாரத்துக்கு ஒரு நாள் 6 வாரம் போட்டீங்கன்னா போயிடும். அப்புறம் அடுத்த வருஷம் வரும், திரும்ப போடணும். குளிர்காலத்துக்கு கூடும், வெயில் காலத்துக்கு குறையும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆயின்மெண்ட் நேம் வந்து HBS6. இதை ரெகுலர் பண்ணிக்கோமா. சரியாவாதுன்னு சொல்லி வேற ஏதாவது போய் வில்லங்கம் பண்ணிடாத. நன்றிம்மா. டாக்டர், இந்த ஆன்டி ஏஜிங் வந்து இயற்கையிலேயே என்ன உணவுப் பொருட்கள்ல இருக்கு டாக்டர்? பேசிக்கலாமா இந்த ஏஜிங் அப்படின்னு சொன்னாலே மனசு சம்மந்தப்பட்டது தான். நம்ம வந்து எங்கே இருக்கோம், எங்கே இருக்கணும், எப்பவும் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வரணும். நம்ம அழகாக இருக்கும் நம்ம நினச்சா தான் நம்ம அழகாக இருக்க முடியும். நம்ம அழகாக இல்லை, ஐயோ வயசாகி போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஊரில் லேடிஸ் வந்து இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். கல்யாணம் பண்ணுறாங்க, 2-3 வருஷம் அவங்கள நல்ல கேர் எடுத்துக்கிறாங்க, 7-8 வருஷத்தில் மொத்தம் கிளவி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பிள்ளையெல்லாம் பிறந்தாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுறது. இது வந்து மெயின்டெனன்ஸ். ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்கின்னில் இருக்கிற டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்ணணும், ஸ்கின்னில் இருக்கிற வாட்டரை மெயின்டைன் பண்ணணும், டேமேஜ் வராமல் பார்த்துக்கணும், எக்ஸசிவ் காஸ்மெட்டிக் யூசேஜ் இல்லாமல் இருக்கணும், நல்ல ஃபுட் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் பொதுவாக சொல்கிறது க்ரீன். நிறைய க்ரீனரிஸ், க்ரீனுங்கிறது க்ரீனாக இருக்கக்கூடிய எல்லாமே. ரெண்டாவது நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்டா. ஒரு டயட்டில் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோம்னா ஒரு நேரம் ஃபுல்லாகவுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டே வாங்க, ஏஜிங்கே வராது. உண்மையிலே இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர். என்னோட சீக்ரெட்ஸ்மா? ஏன்னா முக சுருக்கங்கள் தடுக்கிறதுல சன்ஸ்கிரீன் லோஷன் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சொன்ன மாதிரி வெயிலில் மட்டும்தான் அதை பயன்படுத்தலாம்னு நினச்சிருப்போம், ஆனால் அதை எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் சொல்லியிருக்கீங்க. இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். தேங்க்யூமா. இன்றைய நிகழ்ச்சியில் முக சுருக்கங்களை போக்குவது குறித்த நிறைய டிப்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அண்ட் சர்ஜிக்கலாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, எப்படி டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், அண்ட் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுங்கிற தகவல்களும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.